தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அதிர்ஷ்டம் இது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்குமே கிடைக்கல. இதேமாரி உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது. அது விதி, அவ்வளோதான். அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த கிடைச்சவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டவங்க கண்டிப்பாக மிகச்சிறந்த உச்ச நிலையில் வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்படி 9ஆம் இடம்ங்கிறது ஒருத்தவனுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் எந்த நிலையில் இருக்குது? படுமோசமாக இருக்கா அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கா, சுபத்தன்மையோடு இருக்கா அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் இந்த 9ஆம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று ஒரு சுபத்தன்மையாக கொடுக்குது, அல்லது 9ஆம் அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் மறையாமல் 9ஆம் இடத்துக்கும் அல்லது லக்னத்துக்கும் மறையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பொதுவாக 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கக்கூடியது தான். அப்படி இந்த 9ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதா அல்லது அதிர்ஷ்டத்தை காட்டி லக்கை எதிர்பார்த்து கொண்டே நீங்கள் உங்களுடைய முயற்சி செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறீங்களா அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற சில விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில். இப்போது இதில் 9ஆம் வீடும் அதிர்ஷ்டமும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தனுசு லக்னம் உதாரணமாக எடுத்துப்போம். தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்ம ராசி கட்டமாக வரும். இப்போது தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9ஆம் அதிபதி யார்? சூரியனாக வருவார். சூரியன் 12ல் சந்திரனுடைய பார்வை வாங்குறார். 9ஆம் இடத்துல சனி, சரியா? 2ஆம் அதிபதி அந்த இடத்துலேருந்து மறைகிறாரு. பாவ அடிப்படையில் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பாயிண்ட் வீக்காக இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. 9ஆம் இடத்ததிபதி அந்த இடத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு 12ல் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் மறைவு, தீவிர மறைவு இல்லைனாலும் கொஞ்சம் மறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக சனி போய் 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல போய் அமர்வது அப்படிங்கிறது, அதுவும் பகை நிலையில் அமர்வது அப்படிங்கிறது இங்கே அதிர்ஷ்டத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுவார் அல்லது அதிர்ஷ்டத்தை நம்பி காலம் தாழ்த்துவார், காலத்தை விரயம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இவருக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லக்னத்தில் புதன் இருக்கிறதுனால இதை முன்கூட்டியே அவர் உணர்ந்து அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் நம்ப மாட்டார், அல்லது அதை அனுபவிச்சிருப்பார். ஏற்கனவே வெயிட் பண்ணி கால விரயம் பண்ணி அதிலிருந்து ஒரு அனுபவ பாடம் மூலமாக இனி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையை நம்ம டிக்ஷனரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. பொதுவாக இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 9ஆம் இடத்துல போய்ட்டு சனி அமர்வது அப்படிங்கிறது அதுவும் சிம்ம ராசி கட்டத்தில் இல்லை தனுசு லக்னத்திற்கு அந்தளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது, அல்லது அதிர்ஷ்டத்தை நினைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி ஏதாவது ஒன்று லாட்ரி உனக்கு உழுவுது, இல்லை ஏதோ ஒன்று சம்திங் இது பண்ணால் உனக்கு டபுளாக தரான் அப்படின்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு நம்பாமல் இருப்பது சிறந்தது. முதல்ல காலி பண்ணுறது இவருக்காக தான் இருக்கும். ஏமாற்றத்தை தருவது இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பாக தான் இருக்கும். இந்த சில ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.